அன்னியசியா ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃபானா டைடு டு அஸ் இன் லவ் அதோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட்ஸ் பார்க்கலனா பார்த்துருந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மறக்காமல் ஹெட்செட்ஸ் வேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எபிசோட் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு எபிசோட் தான். லாஸ்ட் சீனில் எப்படி முடிச்சிருந்துருப்போனா, நீங்களும் ஜிமினும் தனியாக அந்த வீட்டில் இருந்திருப்பீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கை மேலே அவர் கையை வச்சுருப்பார். நீங்களும் ஜிம்னியை பார்க்க ஜிமினும் உங்களே பார்க்குறாரு. ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட நெருங்கிட்டுருக்காரு. நீங்களும் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்கள் ஐசியை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ கிட்ட வந்தவர் அப்படியே உங்களை கப் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் செம்ம டீப்பாக தான் கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை ஆலேக்காக தூக்கிக்கிட்டு அப்படியே பெட்ரூம்குள்ளே தான் போகிறாரு. அப்போ கூட கிஸ்ஸை பிரேக் பண்ணல. நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களை பெட்டில் போயிட்டு அழகாக படுக்க வைக்கிறாரு. நீங்களும் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமினும் இந்த சைடு வராரு. வந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் புரியாமல் அவரை பார்க்குறீங்க. ஜிமின், ஜிமின் என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னடி ஆச்சு? தூங்கு. டயர்டாக இல்லை உனக்கு? டயர்டாக இருக்குதா? ஆனால் அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? கிஸ் மட்டும்தானா? பின்ன என்ன வேணும்னு நினைக்கிற? அது வேறு எதுவும் இல்லையா ஜிமின்? இப்போதைக்கு இது போதும். எனக்கு தெரியும் நீ ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு. ஃபஸ்ட்டு நீ தூங்குற வேலையை பாரு. எதாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். லைஃப் லாங் என் கூட தானே இருக்க போகிற. அப்போ உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் ஹக் பண்ணிகிட்டே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். நீங்கள் எந்திரிச்ச செகண்ட் டே ஜிமினிங்க அப்படின்ட்டு தான் தேடுறீங்க. பட் ஜிமினா காணோம். எங்கே அவ்வளோ சீக்கிரம் எங்கே போயிட்டான் அப்படின்ட்டு டைமை பார்த்தா டைம் 10 மணின்னு காமிக்குது. நீங்கள் என்ன 10 மணியா? இவ்வளோ லேட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினுக்கு கால் பண்ண போகிறீங்க. அப்போது அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. அதில் ஜிமின் தான் எழுதி வச்சுருக்காரு. வயன், நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. ஓகேவா? எனக்கு கொஞ்சம் பிஸியான ஒர்க்கு உனக்கே தெரியும்ல. ஸோ அதனால தான் நான் வந்திருக்கேன். நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன். ஓகேவா? அப்படின்ற மாதிரி ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக சிம்பிளெல்லாம் போட்டு உங்களுக்காண்டி எழுதி வச்சுருக்காரு. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. நீங்கள் அழகாக அதை பற்றி சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு நிறையாவே டைம் ஸ்கிப் ஆகிடுது. அதுக்கப்புறம் சரி ஓகே ஈவினிங் சமைக்கலாம், ஜிமின் வரேன்னார்ல அப்படின்ட்டு நீங்கள் போய் சமைச்சிட்டு எங்கே இவன் இன்னும் வரலை அப்படின்ட்டு கால் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ ஜிமின், வயன் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் வயன் அப்படின்றாரு. நீங்களும் அப்போ இப்போதைக்கு வரமாட்டானா அப்படின்ட்டு நீங்கள் ஆசையாக செஞ்சு வச்சதெல்லாம் பார்க்குறீங்க. முதல் தடவையாக ஜிமினுக்காண்டி ஆசையாக சமைச்சு வச்சுருக்கீங்க. பட் ஜிமின் தான் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாரே. சரி ஓகே அவர் வரட்டும், அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நீங்கள் வீட்டையாச்சும் மாப் போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் சாங் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டுட்ருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் மெலோடியான சாங் போட்டு ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அதுக்கு வைப் பண்ணலனாலும் கேட்க செம்ம இனிமையாக இருக்கனால நீங்கள் அதை ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு தான் மாப் போட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சாங் சேஞ்ச் ஆகுது. அது ஒரு மாதிரி ஐட்டம் சாங் மாதிரி ஓடிட்டுருக்கா. அது கேட்டோன்னே உங்களுக்கு ஷாக் தான் ஆகுது. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அது எப்படி இந்த மாதிரி சாங்க்கு டான்ஸ் ஆடாமல் இருக்க முடியும்? ஸோ நீங்களும் ஒரு மாதிரி உங்கள் ஷர்ட்டெல்லாம் மேலே டக்கின் பண்ணிட்டு உங்கள் ஹிப்ஸ் எல்லாம் ரிவீலிங்காக தேடுற மாதிரி கொஞ்சம் செக்ஸியாக நீங்களே உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு செம்மையாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மாப்பும் போட்டுக்கிட்டு அப்படியே என்ஜாயும் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. நீங்கள் எப்படின்னா ரூம்குள்ளேயே இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய தடவை இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்ட்டு வீட்டையே உங்கள் பப் ஸ்டேஷனாக மாற்றிக்கிட்டு நீங்கள் இப்போ டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. இப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்க டோர் ஓப்பன் ஆகுது. பட் அது கூட உங்களுக்கு அந்த சாங் சத்தத்தில் கேட்கவே இல்லை. அப்போ ஜிமின் தான் உங்களை பார்க்கலான்னு சிரிச்சிட்டே உள்ளே வராரு. வந்தால் அவர் காதில் இந்த மாதிரி சவுண்ட் ஓடிட்டுருக்கா. ஸோ அவர் மெதுவாக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு உள்ளே தான் வராரு. நீங்கள் ஹாலில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிக்கிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அவர் பார்த்தவர் ஸ்டார்டிங்கில் ஷாக்காகி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் இந்த மாதிரி உங்களை என்றைக்குமே பார்த்ததில்ல. இப்படிப்பட்டவங்கள நீங்கள் இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா அப்படின்ட்டு கூட ஜிமினுக்கு தெரியாது.
இதில் நீங்கள் இவ்வளோ நல்லா வர டான்ஸ் ஆடுறீங்க. ஸோ அவர் கொஞ்ச நேரம் உங்களை ரசித்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இன்னுமே இடுப்பை வளைச்சி அப்படின்ட்டு ஆடிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டே உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்காரு. நீங்களும் போட்டுட்டே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் அவர் மேலே மோதி நிற்கிறீங்க. அப்போ உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே கண்ணை விரித்து பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டானா என்ன, இல்லை வேறு யாராச்சும் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனோட நீங்கள் நின்றுட்டுருக்க. அப்போ ஜிமின் உங்களை அப்படியே பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. அவரோட 2 ஹேண்ட்ஸும் உங்களோட வெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது ஜிமின் தான். நீங்கள் ஒரு தடவை கண்ணை மூடி ரசிக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இருக்க கோலத்தை பார்த்து ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்ப போகிறீங்க. பட் ஜிமின் உங்களை திரும்ப விடாமல் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவரோட ஃபேஸை உங்கள் நெக்கில் வச்சு அப்படியே உங்கள் ஸ்மெல்லை தான் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. எப்போதுமே உங்ககிட்ட அந்த ஃப்ளவர் ஸ்மெல் தான் வரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் உங்களோட நேச்சுரலான அந்த ஃப்ளவர் ஸ்மெல் வருது. அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே அவர் ஃபேஸை ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பாடியெல்லாம் கூசுது. நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. அப்போ அவர் ஹேண்ட்ஸை உங்கள் வெஸ்ட்லேருந்து அப்படியே உங்கள் ஸ்டமக் கொண்டு வந்து அப்படியே அவர் கூட அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வாய்ஸில் கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. ஜிமின் உங்களை தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி செம்மையாக ப்ளஷ் ஆகிட்டே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்கள் கிட்டேயே வந்துட்டுருக்காரு. நீங்கள் பின்னாடி போக ஜிமின் உங்கள் கிட்ட வர அப்படின்ட்டு நீங்கள் லாஸ்ட் டைமில் சோஃபாவில் அப்படியே மோதி அப்படியே அது மேலே உக்காண்டிங்க. இப்போ ஜிமினும் வந்து உங்கள் கிட்ட நெருங்கிட்டு வயன் என்ன வயன் நீ வேணும்னே பண்ணுறியா அப்படின்ட்டு உங்களை அப்படியே அலேக்கா ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு தான் நடந்துகிட்ருக்காரு. நீங்கள் செம்ம ப்ளஷில் சின்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் ஃபேஸை கவர் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஜிமினும் சிரிக்கிறாரு. நீங்கள் எப்படி பண்ணுறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்களை ரூம்குள்ளே போயிட்டு ரூம் டோர் தான் லாக் போடுறாரு. நீங்கள் ஜிமின் என்ன வயன் சமைச்சிருக்கேன் வாங்க சாப்பிட்லாம். நானும் சாப்பிட தான் ஆசைப்பட்றேன். எனக்கு செம்மையாக பசிக்குது. வாங்க போய் சாப்பிட்லாம். சாப்பாடை சாப்பிட தோணலை அப்படின்ட்டு உங்களை தான் மேலும் கீழேயும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் ஜிமின் ஏன் இப்படி பார்க்குறீங்க? நீ தான் அப்படி பண்ணுற. ஏன் தான் இப்படி பண்ணுறியோ வயன், வேணும்னே நீ மூடாக்கி பார்த்துட்ருக்கல அப்படின்ட்டு உங்களை அப்படியே போய் பெட்டில் தான் படுக்க வைக்கிறாரு. நீங்களும் ஜிம்னே பார்த்துட்ருக்க. ஜிமினும் உங்களே பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஷர்ட் பட்டன் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் என்ன பண்ணுறீங்க? உனக்கு தெரியாதா என்ன? நேற்று விட்டதை இன்னைக்கு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஜிமின் இது டே டைம், இப்போ இது வேணுமா என்ன? இங்கே பாரு வயன், டேவோ நைட்டோ எல்லாமே நம்ம 2 பேருக்கும் நைட் மட்டும்தான், ஓகேவா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. நீங்களும் இப்போ செம்ம ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டை முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 2 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. ஜிமின் அவ்வளோ பூந்து விளாண்டுட்டாரு. நீங்களும் அவ்வளோ ப்ளஷர் அனுபவிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் டயர்டாகிட்டு மூச்சு வாங்கிட்டே உங்கள் பக்கத்தில் தான் படுத்துட்ருக்காரு. நீங்களும் செம்ம ப்ளஷோட ஹெவியாக மூச்சு வாங்குறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டே வயன் இன்னொரு ரவுண்ட் போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் எப்படி வேணான்னுவீங்க? ஓகே ஜிமின் அப்படின்றீங்க. அவ்வளோதான், ஜிமின் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 2, 3 அப்படின்ட்டு போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் 2 பேரும் டயர்டான மாதிரியே இல்லை, அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. ஜிமினோ இந்த 10 வருஷமாக காஞ்சிட்டு இருந்த மாடு மாதிரி உங்களை அப்படியே மேய்ஞ்சி முடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அப்படியே டயர்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் தான் ஜிமின் பார்க்குறாரு. நீங்களும் ரொம்ப டயர்டாகிட்டிங்களா? சரி ஓகே, இதுக்கு மேலே வேணாம் அப்படின்ட்டு அவரும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் க்யூட்டாக அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் தான் முழிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்து செம்மையாக ரசிக்கிறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே ஆசையாக அவர்கிட்ட தான் நெருங்குறீங்க. கிஸ் பண்ண தான் போகிறீங்களான்னு பார்த்தா இல்லை, அவர்கிட்ட வரையும் போன நீங்கள் அப்படியே அவர் கழுத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டிங்க. அவர் அப்படின்ட்டு கத்தி எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் தான் கடிச்சிட்டு அவரை பார்த்து செம்மையாக சிரிச்சிட்ருக்கீங்க. வயன் ஏண்டி கடிச்ச அப்படின்ட்டு அவர் கழுத்தை தான் தொட்டு பார்க்குறாரு. நீங்கள் கடிச்சதில் அங்கே ரெட் மார்க்கே வந்துருச்சு. ஒன்றும் இல்லை ஜிமின், உங்களுக்கு லவ் பைட் கொடுத்தேன் அவ்வளோதான். என்ன? ஆமாம். எதுக்கு இப்போ இது? அதுவா, எல்லாருக்கும் தெரிய வேணாம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு.
அதான் எல்லாருக்கும் தெரியுமே வையன், நம்ம அவ்வளோ கிராண்டாக தானே மேரேஜ் பண்ணோம். அது கரெக்டு தான். ஆனால் இன்னும் சில பேர் உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிய வேணாம் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கா வீட்டில் அப்படின்ட்டு. அதுக்காண்டி தான் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிட்டே அவ்வளோ ப்ளஷ் ஆகி சிரிச்சிட்ருக்கீங்க. அவர் ஓ அப்படியா அப்படின்ட்டு அவரும் ஈவலாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் புரியாமல் அவரை பார்க்குறீங்க. அப்போ அவர் சரி ஓகே வையன், நீ பண்ணது கரெக்டு தான் அப்படின்ட்டு உங்கள் காலை பிடிச்சி அப்படியே அவர்கிட்ட இழுக்கிறாரு. இழுத்து அவர் லெக்ஸ்க்கு பிட்வீனில் உங்களை உட்கார வச்சுட்டு உங்களை அப்படியே இழுத்து உங்கள் நெக்கில் அப்படியே செம்மையாக பைட் பண்ணிட்டாரு. அவர் பைட் பண்ணது கொஞ்சம் ஹெவியாக இருந்ததால் நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு கத்துறீங்க. ஸோ அவருக்கும் அப்போ தான் புரியுது நம்ம ஜோராக கடிச்சிட்டோம் போல் அப்படின்ட்டு. ஸோ அவர் அதை தணிக்கிறதுக்காண்டியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெட் கிஸ்ஸஸாக கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அதில் அப்படியே மர்மரைஸ் ஆகிட்டு அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் ஜிமின் அப்படின்ட்டு அவர் பேரை சொல்லிட்டு தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினுமே இன்னுமே டெம்ட் ஆகிட்டு அவர் அப்படியே உங்கள் ஃபேஸ்கிட்ட வந்து அவர் டங்கால் உங்கள் ஃபேஸையே கோலம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அது இன்னுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷர் ஆகிட்டு நீங்கள் டெம்ட் ஆகிட்ருக்கீங்க. ஜிமினை ஸ்டாப் பண்ணாமல் அவர் அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு இதுக்கு மேலே முடியல, உங்களால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியல. ஸோ நீங்கள் அவர் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி நீங்கள் இப்போ அவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் இப்போ அவரை மூச்சு விட முடியாமல் அவரை இப்போ தவிக்க வச்சிட்டிங்க. அவர் அங்கே திணறினாலுமே உங்ககிட்ட இந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கார். நீங்களும் அந்த மாதிரி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அவரை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நேரத்துக்கு கிஸ் பண்ணி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துகிட்டு ரெண்டு பேருமே செம்மையாக பிரீத் எடுத்துகிட்ருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ மூச்சு வாங்குது. ஏன்னா இவ்வளோ டீப்பாக நீங்கள் இவ்வளோ லாங்காக இது வரையும் கிஸ் பண்ணதே இல்லை. இன்றைக்கி ஏதோ ரெண்டு பேரும் அவ்வளோ டீப்பாகவும் லாங்காகவும் கிஸ் பண்ணனால செம்மையாக மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கிறதுக்கே திணறிட்டுருக்கீங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு செம்மையாக சிரிக்கிறீங்க. நீங்கள் ப்ளஷ் ஆகி உங்கள் கண்ணெல்லாம் செவக்குது. இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சி போட போகிறீங்க. பட் ஜிமின் உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுக்கவே மாட்டுறாரு. ஜிமின் கொடுங்க ஜிமின் கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் பிடுங்க போகிறீங்க. அந்த சாக்கில் ஜிமின் உங்களை அப்படியே தடவி மறுபடியும் இன்னொரு ரவுண்டுக்கு பிளான் போட்டுட்ருக்காரு. இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவான் இவன் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு அங்கே இருக்க பெட்ஷீட்டை அப்படியே உங்களை சுற்றி ரேப் பண்ணிவிட்டு அப்படியே குடுகுடுன்னு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே ஓடி போயிட்டீங்க. ஜிம்மின் பின்னாடி வரலான்னு பார்த்தாரு. பட் அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. ஏய் தோறடி, ஏண்டி லாக் போட்ட? வையன் தோற வையன், ஏன் வையன் இப்படி பண்ணுற? தோற ப்ளீஸ் அப்படின்ட்டு உங்ககிட்ட சின்ன குழந்தை மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அதை நினச்சி செம்மையாக சிரிக்கிறீங்க. அந்த சத்தம் அவருக்கும் கேட்குது. சிரிக்கிறியா? சிரிடி சிரி, எப்படி இருந்தாலும் வெளில தானே வரப்போகிற, உன்னை நான் அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஜிமினுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி அப்படியே கரண்ட் எல்லாம் போயிடுச்சு. மீன்ஸ் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜிமின் என்னாச்சு வையன்? ஜிமின் கரண்ட் போயிடுச்சு. தெரியும் கரண்ட் போயிடுச்சு. ஜிமின் எனக்கு இருட்டுனா பயம் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகிற டோனில் மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமினோ அதுக்கு தான் நீ கதவு தர. டார்ச் எங்கே இருக்குது? டார்ச்சா? இந்தோ என் கையில் தான் இருக்குது வையன், அதுக்கு தான் சொல்கிறேன் கதவு தர. சரி அப்படின்ட்டு நீங்கள் கதவு திறக்க ஜிமின் அப்படியே உள்ளே வந்துட்டார். நீங்கள் ஜிமின் டார்ச் எங்க? டார்ச் எதுக்கு வையன், அதான் நான் இருக்கேனே அப்படின்ட்டு அவர் நெக்ஸ்ட்டுக்கு செகண்டே உங்கள் பெட்ஷீட்குள்ளே வந்துட்டார். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே பெட்ஷீட்குள்ளே இருக்கீங்க. ஜிமின் உங்களை ஒரு மாதிரி டச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? நானே கரண்ட் போயிடுச்சுன்னு பயத்தில் இருக்கேன். நீங்கள் என்னன்னா இதுதான் உங்களுக்கு முக்கியமா? எனக்கு இதாண்டி முக்கியம் அப்படின்ட்டு மறுபடியும் உங்களோட ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரொமான்ஸ்னு ரொமான்டிக்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் டயர்டாக எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா ஜிமின் காணோம். ஜிமின் சொல்லிட்டு தான் போனார், ஏன்னா அவர் சீக்கிரமாகவே ஒர்க்குக்கு போயிட்டார். இன்றைக்கி ஹெவியாக அவருக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே போயிருப்பார். நீங்களும் தூக்கலக்கத்தில் அவரை வழி அனுப்பி வச்சுருப்பீங்க. அவருக்கு அப்போ கூட அவங்கள பிரிஞ்சு போக மனசே இல்லை.
3 நாளா உங்கள அப்படியே தான் ரூம்குள்ளேருந்து வெளிலே போகவிட்டுருக்க மாட்டார். ஸோ அந்த டயர்டில் தான் நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு உங்களை பிரிஞ்சு போக மனசே இல்லாமல் தான் அவர் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிருப்பார். ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் இப்போது ப்ளஷ் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு நீங்களும் ஆஃபீஸுக்கு போகிறதுக்காண்டி தான் ரெடி ஆகிட்டுருக்கீங்க. நீங்கள் பொறுமையாக ரெடி ஆகிறீங்க. ஏன்னா உங்கள் புருஷன் தானே அந்த ஆஃபீஸ்க்கே சிஇஓ. ஸோ அதனால் அப்படியே ஆடி அசனு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ½ அன் ஹவரில் ரெடி ஆகிற நீங்கள் 1.5 மணி நேரமாக இன்றைக்கி ரெடி ஆகிட்டு அப்படியே உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு ஜிமின் கேம்பின்குள்ளே அப்படியே சிரிச்சுட்டே உள்ளே நுழைஞ்சா உங்கள் கால்கிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி விசாரித்த மாதிரி கிடக்குது. என்னடா அப்படின்ட்டு பார்த்தா ஜிமின் தான். உங்கள் டென்ஷனில் டேபிள் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே தள்ளிவிட்டு செம்ம டென்ஷனில் அவர் என்ன பண்ணுறோன்னே புரியாமல் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஜர்க்காக இப்போ தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினும் நீங்கள் வர சவுண்ட் கேட்டு தான் திரும்புகிறாரு. உங்களை பார்த்துட்டு ஏன் வையன் நீ லேட்டு அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் அது நான் லேட்டாக எழுந்திரிச்சேன் அதனால்தான். ஓ லேட்டாக எழுந்திரிச்சா உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கறது? ஒர்க்குக்கு வந்து கரெக்டாக ஒர்க்கை பார்க்குறது தானே உனக்கு சம்பளம் கொடுக்கறது. சும்மா வெட்டியாக ஆடி அசனி இங்கே வரத்துக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டியா நீ தானே என்னோட அசிஸ்டண்ட், அப்போ நீ தானே சீக்கிரம் வந்திருக்கணும் அப்படின்ட்டு அவர் பாட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அவரை கன்ஃபியூஸோடு பார்க்குறீங்க. எனக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. இந்த 3 நாளாக என் கூட இருந்தது எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லையா? என்ன மண்டையில் ஏதாச்சும் அடிபட்டுருச்சா அப்படின்ட்டு நீங்கள் குழப்பத்தோடு தான் அவரை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் அவர் இருக்க டென்ஷனில் இன்னமே அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி விசாரிக்கிறாரு. ஏன் வையன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவர் அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே சேரை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவர் என்ன நிலமையில் இருக்காருன்னு உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்கள் பொறுமையாக அவர்கிட்ட தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. போயிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்னை பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் கொஞ்சம் கூல்டவுன் ஆகுறாரு. நீங்கள் என்னாச்சு ஜிமின், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? சாரி நான் லேட்டாக வந்ததுக்கு சாரி, ஓகேவா? நான் உங்களோட பொண்டாட்டி, இந்த ஆஃபீஸே உங்களது தான். ஸோ அதனால தான் நான் பொறுமையாக வந்தேன். சாரி, இனிமேல் நான் சீக்கிரம் வந்து உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறேன், ஓகேவா? அப்படின்ட்டு நீங்கள் அவர் தட்டி கொடுத்துட்ட மாதிரியே அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ தான் அவருக்கு புரியுது. ஸோ தேவையில்லாமல் ரொம்ப கோவப்பட்டுட்டோமோ அப்படின்ட்டு அவர் அப்படியே பாவமாக திரும்புகிறாரு. நீங்கள் சாரி ஜிமின் அப்படின்ட்டு அவர் கண்ணத்தை அப்படியே நீங்கள் கப் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க. அவரும் இப்போ கூல்டவுன் ஆகிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன ஜிமின் அப்படின்ட்டு கேட்குறீங்க. வயன் இங்கே எனக்கு தலைவலியாக இருக்குது வயன், எவ்வளோ ஒர்க்கு தெரியுமா, எல்லாமே எனக்கு ப்ரெஷராக இருக்குது, நல்ல முடியல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கும் புரியுது அவர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்காருன்னு. ஸோ நீங்களும் அப்படியே அவர்கிட்ட போய் சாஃப்டாக லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. சரி ஜிமின், நீங்கள் எதாக இருந்தாலும் கூலாக யோசிங்க, எதாக இருந்தாலும் நடக்கும், ஓகேவா? நீங்கள் எவ்வளோ கூலான பர்சன், எப்போவுமே நீங்கள் கூலாக கெத்தாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ்டோட் ஆகிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது, ஓகேவா? அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. பட் ஜிமின் உங்களை போக விடாமல் உங்களை இழுத்து அவர் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கிஸ் சாஃப்டாக தான் இல்லை, ரொம்பவே ஹார்டாக தான் இருக்குது. ஏன்னா அவர் இருக்க ப்ரெஷரில் உங்ககிட்ட தான் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்காரு. அது உங்களுக்கு புரியுது. நீங்கள் அவரை அப்படியே தள்ளி விட பார்க்குறீங்க. பட் அவர் விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் ஒரு கட்டத்தில் சைலண்ட் ஆகிட்டீங்க. அவனுக்கு கஷ்டம் இருக்கிறத நம்மக்கிட்ட காமிக்கிறான், அவ்வளோதானே அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் புருஷனுக்காண்டி இதை ஏற்றுக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே இருக்க ஜிமினும் அவர் முடிஞ்ச அளவு அவரோட ப்ரெஷரை கூல்டவுன் பண்ணிவிட்டு அவங்கள செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. அதில் உங்கள் ப்ரீத்தியை என்டையராக அவர் எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு கட்டத்தில் அப்படியே நிலத்தடுமாறி கீழே விழுக போயிட்டீங்க. அவ்வளோ மயக்கம் வர மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சரியாக மார்னிங் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதில் இந்த 3 நாளும் நீங்கள் சரியாக சாப்பிடாத காரணமே ஜிமின் தான். இதில் இந்த மாதிரி வேறு நடக்குதா? ஸோ அதனால தான் நீங்கள் அப்படியே மயக்க போட்டு சரிஞ்சு விழுக போகிறீங்க. ஆனால் ஜிமின் அப்போ கூட உங்களை விடாமல் தாங்கி பிடிச்சி அவரோட கிஸ்ஸை தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களை விடுறாரு. அப்போ கூட உங்களால் நிற்க முடியல. ஒரு மாதிரி ட்ரௌசியாக தான் நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே இருக்க சோஃபாவில் உங்களை உட்கார வைக்கிறாரு. அவரும் பக்கத்தில் உட்காராரு. நீங்கள் அப்படியே அவர் மேலே தான் சாஞ்சிக்கிறீங்க. அவரும் கால் பண்ணி 2 காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ அந்த காஃபியும் உள்ளே வருது. நீங்கள் ஜிமின் மேலே சாஞ்சிட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடி படுத்துட்ருக்கீங்க. அப்போ அந்த காஃபி வந்தோடனே உங்கள்கிட்ட தான் கொடுக்குறாரு. வயன் இந்தா காஃபி குடி. அந்த காஃபியை கூட உங்களால் எடுக்க முடியாத நிலமையில தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு ரொம்பவே பாவமாயிடுச்சு. நம்ம இவ்வளோ ஹர்ட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோமா?
ஏன் ஜிமின் இப்படி மாறிட்ட அப்படின்ட்டு ஜிமின் அவரையே திட்டிக்கிறாரு. ஸோ நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லுமே ரொம்ப டயர்டாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ அவர் உங்களை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டார் ரொம்ப பதறிட்டு. நீங்கள் வேணான்னு தான் சொல்லியிருப்பீங்க. அவர் தான் இல்லை வையன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்ட்டு தான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பாரு. ஹாஸ்பிட்டலில் போய் கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளாட்டியும் கால் மேலே கால் வருது. ஏன்னா அவருக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. ஸோ அவரால் இந்த ஒர்க்கும் கண்டினியூ பண்ண முடியல, உங்களையும் விட்டுட்டு போக முடியல. என்ன தான் பண்ணுறதுன்னு புரியாமல் தான் இருக்கார். இதை புரிஞ்சுக்கிட்ட நீங்களும் ஜிமின் நீங்கள் கிளம்புங்க, அதான் எனக்கு செக்கப் முடிஞ்சிருச்சுல, நீங்கள் போங்க, உங்களோட ஒர்க்கை பாருங்கள். வயன் நான் போய்க்கிறேன் ஜிமின் வீட்டுக்கு. சரி ஓகே வயன், வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடு. ஓகே, நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நானும் டேங்க பார்த்துக்குறோம், நீ ரெஸ்ட் எடுக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு உங்களை ஒரு காரில் அனுப்பி வச்சுட்டு அவர் வேறு காரில் கிளம்பிட்டார். நீங்களும் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஜிமின் ரொம்ப ப்ரெஷரை ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவன் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டோமே, நம்மளால் அவன் பக்கத்தில் இருக்க முடியலையே அப்படின்ட்டு உங்களுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது சிக்னலில் கார் நின்றுச்சு. நீங்கள் அண்ணா கொஞ்சம் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்களா, எனக்கு ஒரு மாதிரி சஃபகேட்டாக இருக்குது. சரிம்மா அப்படின்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி விட்றாங்க. நீங்களும் வெளில பார்த்துட்ருக்கீங்க. வெளில பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நீங்களே அமைதியாகிறீங்க. ஜிமின் எவ்வளோ டென்ஷனாக இருக்கானோ அதே டென்ஷனை நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க ஜிமின் மாதிரியே. ஆனால் நாம் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகணும், நாம் தான் ஜிம்னை பார்த்துக்கணும், நாமளே இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டானா கரெக்டா அப்படின்ட்டு தான் நீங்கள் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிக்கிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் கண்ணை திறக்கும் போது முன்னாடி ஒரு பர்சன் வீல் சேரில் உட்காந்துட்ருக்காரு. அந்த வீல் சேரை ஒரு பொண்ணு தள்ளிட்டு போயிட்டுருக்கா. அவங்க 2 பேரையும் பார்த்து நீங்கள் செம்ம ஷாக் ஆகுறீங்க. அதுவும் அந்த சேரில் உட்காந்துட்ருக்க பர்சனை பார்த்து தான் நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகுறீங்க. அதை பார்த்துட்ருக்கும் போதே ஒரு கார் வந்து சென்ட்ரல் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ நீங்கள் காரை விட்டு குடுகுடுன்னு கீழே இறங்கி தான் தேடுறீங்க. எங்கே அப்படின்ட்டு பைத்தியக்காரி மாதிரி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. எங்கே காணோம், அது ஜேகே தானே அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம கன்ஃபியூஸ்டாக குழப்பமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், நீங்கள் 100% அடித்து சொல்லுவீங்க அங்கே சேரில் உட்காந்துட்டு இருந்தது ஜேகே தானே. ஏன்னா ஒரு ஃபேஸை நீங்கள் கிளியராக பார்த்தீங்க. அதனால தான் நீங்கள் கார்லேருந்து இறங்கி வந்து தேடி இருப்பீங்க. அங்கே ஹார்னெல்லாம் அவர் அடிச்சிட்ருக்கு. உங்கள் கார் டிரைவர் வேலை, வயன்மா வாங்க, கார் எடுத்துட்டாங்க, சிக்னல் விட்டுட்டாங்க, நம்ம போகலாம் அப்படின்ட்டு கத்திட்ருக்காரு. பட் உங்களுக்கு விட்டு போக மனசே இல்லை. ஏன்னா அது ஜேகே தானே, உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ ஜேகேவை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் எங்கே போனானே தெரியல. நீங்கள் கிட்டத்தட்ட தேடி பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் கண்டே பிடிக்க முடியல. ஸோ நீங்கள் அது ஜேகே தான், எனக்கு நல்லா தெரியும் அது ஜேகே தான், ஜிமின்கிட்ட உடனே சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க ஜிமினுக்கு. பட் ஜிமின் தான் கால் எடுக்கலையே. அவர் தான் அங்கே ஃபோனை சைலண்ட்டை போட்டு நிறையா மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் கால் எடுக்காமல் போயிட்டாரு. நீங்களும் அது ஜேகே தான். அந்த பொண்ணு யார், ஜேகே இதுக்கு வீல் சேரில் உட்காந்துட்ருக்கான், ஜேகே இறந்துட்டான்னு தானே எல்லோரும் சொன்னாங்க. பட் ஜேகே இத்தனை நாள் எங்கே இருந்தான், இத்தனை வருஷமாக ஏன் பார்க்க வரல ஜிமினியும் சரி டேயோங்கையும் சரி அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம குழப்பமாக இருக்குது. அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது உங்கள் மனசில். ஸோ நீங்கள் வீட்டுக்கும் வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்த பிறகு கூட உங்களுக்கு ஒரு நிலையிலே இல்லை. நீங்கள் ஃபுல்லு ஜேகேவை பார்த்த செகண்ட் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஜேகே தான், அது ஜேகே தான், கன்ஃபார்ம் ஜேகே தான், அவன் தான். ஆனால் அவன் ஏன் வீல் சேரில் உட்காந்துட்ருக்கான், என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவர் பின்னாடி ஒரு பொண்ணு இருந்தால, அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் குடுகுடுன்னு ஜிமின் ரூம்குள்ளே தான் ஓடி போகிறீங்க. போயிட்டு ஒரு கபோர்டில் மேல் ஷெல்ஃபில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அது எட்டி கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க. ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே தான் ஜிமின் ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் அப்படின்ட்டு இருந்த எல்லா மெமரிஸுமே இருக்குது. அதில் அவங்க கூட இருந்த ஃபோட்டோஸ் அதே இதுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ அது கூட தான் ஜிமின் 12th படிச்சுட்டு இருக்கும்போது குரூப் ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது. அதில் தான் ஜேகே, ஜிமின், அதுக்கப்புறம் டேயோங், அதுக்கப்புறம் ஜாஸ் அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே இருந்திருப்பாங்க. லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது அதுதான். ஸோ அதை தான் நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த ஞாபகத்தில் தான் நீங்கள் அப்போ அதை எடுத்து அப்படியே பார்க்குறீங்க. அதில் நீங்கள் தேடி பார்க்குறீங்க. அதில் டேயோங்கும் ஜேகேவும் பக்கத்தில் அந்த பொண்ணு தான் நின்றுட்டுருக்கா. அது வேற யாரும் இல்லை, ஜாஸ் தான். ஜாஸை பொறுத்தவரைமே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஜேகேவை கூப்பிட்டு போனது இந்த பொண்ணு தான், வீல் சேரில் ஜேகேவை தள்ளிட்டு போனது இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இது எப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது.
ஜிமின் தான் கால் எடுக்கல, நாம்ளே ஜேகேவையும் அந்த பொண்ணையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அது வேறு யாரும் இல்லை, சுகா தான். சுகா வந்துட்டு உங்களுக்கும் சரி ஜிமினுக்கும் சரி ஒரு காமனான ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் டிடெக்டிவாக தான் இருக்கார். ஸோ அவருக்கு தான் கால் பண்ணுறீங்க. சுகா தான் ஏற்கனவேயுமே ஜிமினுக்கும் சரி டியாங்க்கும் சரி ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதுதான் ஜிமின் மேலே தப்பு இருக்குது, ஜிமின் தான் ஜேகேயோட இறப்புக்கு காரணம் அப்படின்ட்டு டியாங் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கும்போது டியாங் ஒருத்தனுக்கு கால் பண்ணி இதை பற்றி கண்டுபிடி அப்படின்ட்டு கூட சொல்லியிருப்பாரு. அது வேறு யாரும் இல்லை, சுகா கிட்ட தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அவர் டிடெக்டிவாக தான் இருக்கார். ஸோ அதனால தான் டியாங்கும் அப்போ ஹெல்ப் கேட்டிருப்பாரு. இப்பயும் நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறீங்க. அவரும் ஓகே வயன், நான் இதை பற்றி கண்டுபிடிக்கிறேன், சரி சீக்கிரம். ஓகே வயன், பட் எனக்கு இது கொஞ்சம் டைம் தேவைப்படும், கொஞ்சம் டைம் மட்டும் கொடு. ஓகே ஓகே, நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க, பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் என்னாச்சுன்னு கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லுங்கள் சுகா. ஓகே வயன் அப்படின்ட்டு அவரும் கால் கட் பண்ணிடுறாரு. ஸோ இப்படியே தான் 1 டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இன்றைக்கும் எழுந்திருக்கீங்க, ஜிமின் வீட்டுக்கே வரல. என்னன்னு பார்த்தா ஜிமின் அப்ராடுக்கு போயிட்டாரு. ஹெவியாக அவருக்கு பிஸ்னஸ் வேலை இருந்ததுனால அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பார். நீங்கள் அதனால் ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதில் வேற 1 டே ஆச்சு, நீங்கள் ஜிமின்கிட்ட பேசவும் இல்லை, கால் பண்ணாலும் ஜிமின் எடுக்கலை. ஏன்னா அவர் பாவம் ஃபோன் பேசக்கூட டைம் இல்லாதான் அவரும் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் உங்களுக்கு புரியுது. ஸோ அதனால் நீங்களும் ஜிமினை பற்றி நினச்சிட்டே தான் இருக்கீங்க. இதில் வேற உங்களை ஜேகேவையும் ஜாஸியும் பார்த்த விஷயம் சொல்லலான்னு வேற நினச்சிட்டு இருந்தீங்க. பட் ஜிமின் இன்றைக்கி ஃபோன் எடுக்காமல் போக நீங்கள் எப்போ தான் தெரியும் அது நிஜமாகவே ஜாஸா அந்த பொண்ணு தானா. ஆனால் ஜிமின் சொன்ன வரையும் இந்த பொண்ணு ஸ்கூல் டைம்லேயே காணாமல் போயிட்டா, அதுக்கப்புறம் வரவே இல்லை மறுபடியும்னாரு. அதுக்கப்புறம் ஜேகே இறந்து போயிட்டான் அப்படின்னு வேற சொன்னாங்களே. ஆனால் அது எப்படி ஜேகே இப்போ உயிரோடு இருக்காரு? என்ன தான் நடக்குது? இல்லை நாம் தான் தப்பாக பார்த்துட்டோமா? இல்லை அது எப்படி 2 பேரையுமே நம்ம தப்பாக பார்க்க முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு நீங்களும் குழம்பி போய் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே 2 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு சுகா கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் ஒரு ரிங்லே எடுத்துட்டீங்க, ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஆர்வமாக தான் அந்த கால்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சுகா எடுத்துகிட்டு என்ன வயன் இதுக்காண்டி தான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்த மாதிரி இருக்குது. ஆமாம் சுகா. ஓ அப்போ எனக்காண்டி தான் காத்துட்டு இருந்தியா அப்படின்ட்டு அவர் வேற அங்கே ஃப்ளோட் பண்ண. இங்கே சுகா நீங்கள் வேற ஏன் இப்படி பண்ணுறீங்க? நானே இங்கே குழம்பி போய் இருக்கேன்னு பார்த்தா நீங்கள் வேற அப்படின்றீங்க. ஸோ அவரும் சிரிச்சிட்டு ஓகே ஓகே வயன், அது நீ பார்த்தது உண்மை தான். அங்கே இருந்தது ஜேகேவும் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஜாஸ் தான். அவங்க 2 பேரும் ஸ்கூல் டைம்ஸில் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. அதுவும் ஜிமின் டியாங் அதுக்கப்புறம் ஜாஸ் ஜேகே அப்படின்ட்டு 4 பேரும் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவர் ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது ஜேகே தானே, அது கன்ஃபார்ம் ஜேகே தானே? ஆமாம் அது ஜேகே தான். ஆனால் ஜேகே இறந்துட்டான் அப்படின்ட்டு தானே ஜிமினும் சரி டியாங்கும் சரி சொன்னாங்க. அது ரூமர்ஸாக இருக்கலாம் வயன். என்ன ரூமர்ஸா? ஆமாம். அதுக்கப்புறம் அப்படின்ட்டு அவர் சொல்ல வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் சொல்லாமல் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. ஹலோ சுகா, என்னாச்சு சொல்லுங்கள். அதுவா வயன், அது ஜேகேவும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் இங்கே தான் பக்கத்து சிட்டியில் ஒரு ஹவுஸில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இங்கே 1 வருஷம்தான் ஆச்சு. 1 வருஷமாக அவங்க இங்கே தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் அப்ராட்டில் தான் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிறீங்க. ஓகே சுகா, நானே போய் உங்களை மீட் பண்ணி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். வயன் ஓகே, நான் வேணா வரட்டா? இல்லை நானே பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, ஜிமின் கிட்டே இதை பற்றி சொன்னியா என்ன? இல்லை நான் இன்னும் சொல்லலை. ஏன் வயன், ஏன் சொல்லலை? இல்லை நான் கால் பண்ண அவர் எடுக்கலை, நானே சொல்லிக்கிறேன், நீங்கள் சொல்லாதீங்க. ஓகே அப்படின்ட்டு அவனும் ஃபோனை வச்சிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்பயே ரெடி ஆகிட்டு அவன் கொடுத்த அட்ரஸுக்கு தான் கிளம்பி போகிறீங்க. போயிட்டு அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ டோர் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் காலிங் பெல்லை தான் அமுக்குறீங்க. காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் உள்ள ஆர்வமாக பார்க்குறீங்க. அங்கே ஜாஸ் தான் கதவை திறந்துருப்பா. அவளுக்கு உங்களை அடையாளம் தெரில, ஏன்னா அவள் இதுவரையும் உங்களை பார்த்ததே இல்லை. உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கா ஜிமின்னு சொல்லி, அவ்வளோதான். ஆனால் உங்களை பார்க்காதனால அவள் உங்களே பார்த்துட்ருக்கா புரியாமல். நீங்கள் அவளை பார்த்தோன்னே உங்களுக்கு தான் தெரியுமே அவள் யாருன்னு. ஸோ நீங்கள் அவளை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹலோ நீங்கள் யார்? எதுக்கு டோரை நாக் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஜாஸ் கேட்டுட்ருக்கும் போதே பின்னாடிலேருந்து என்னாச்சு ஜாஸ், யார் வந்திருக்கா?
அப்படின்ட்டு வீல் சேர்லேருந்து ஜேகே வந்து கேட்குறாரு. அப்போ ஜாஸும் தெரில ஜேகே, யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அப்போலேருந்து பேசாமே இருக்காங்க, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் நகர்ந்துட்டு சொல்கிறா. அப்போ ஜேகேவும் யாருன்ற மாதிரி பார்த்தா நீங்கள் தானே, உங்களை ஜேகேக்கு நல்லாவே தெரியும்ல. ஸோ அவர் ஷாக்காக பார்க்குறாரு. வயன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஜாஸ்க்கு புரியுது, என்ன வயனா அப்படின்ட்டு அவ்வளோ திரும்பி பார்க்குறா. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஜாஸ் அதுக்கப்புறம் ஜேகே அப்படின்ட்டு எல்லாரும் அங்கே இருக்க சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் விடாமல் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஜேகே உயிரோடு தான் இருக்கானா அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக ஜேகே செத்துட்டான் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஸோ இப்போ ஜேகே உயிரோடு வந்ததை பார்த்தோன்னே நீங்கள் ஷாக் ஆகிட்டு அப்படியே அவரையே வச்சுக்கன்னு வாங்க பார்த்துட்ருக்கிறத அவரும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்ன வேன் ஏன் இப்படி பார்க்குற, நான் எத்தனை வருஷம் கழித்து பார்க்குறேன் உன்னைய, அதனால தான் எனக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஆமாம், இத்தனை வருஷமாக எங்கே இருந்த நீ, இத்தனை நாளாக எங்கே இருந்த, நீ செத்துட்டேன்னு ஜேகேவும் சரி டியாங்கும் சரி நம்பிட்டு இருக்காங்க. ஜிமின் என்னால் தான் ஜேகே இறந்துட்டான் அப்படின்ட்டு இப்போ வரையுமே கில்ட்டியாக இருக்கான். ஆனால் நீ என்னன்னா அவங்க 2 பேரை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் நீ பாட்டில் உன்னோட லவ்வர் கூட வாழ்ந்துட்டு இருக்கியா, நீ மட்டும் சந்தோஷமாக இருக்க, அங்கே அவங்க 2 பேரை மட்டும் நீ செத்துட்டான்னு நினச்சி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு ஷாக்காக இருந்த நீங்கள் இப்போது கோவம் வந்து செம்மையாக திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே அப்படியே உங்களை தான் ஸ்டன்னாகி பார்க்குறாரு, என்ன இப்படி திட்டுறா அப்படின்ட்டு. நீங்களும் லபலபான்னு ½ கிட்ட அப்படியே அவரை கத்தி முடிக்கிறீங்க. அது வரையும் பொறுமையாக ஜாஸும் ஜேகேவும் நீங்கள் சொன்னதாக தான் ஷாக்காகி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இவ்வளோ திட்டுறேன், கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லாமல் உட்காந்துட்ருக்க அப்படின்ட்டு நீங்கள் திட்டி முடிச்சுட்டு மூச்சு வாங்கிட்டே சொல்கிறீங்க. அப்போது அவருக்கு சிரிப்பு தான் வருது நீங்கள் பண்ணுறதை பார்த்து. அவரும் வாய் விட்டே சிரிச்சிட்டாரு. ஜாஸும் லைட்டாக சிரிக்கிறா. உங்கள் 2 பேருக்கு சிரிப்பு வருதா? நான் இத்தனை நாளாக ஜிமின் பக்கத்தில் இருந்து அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு. டியாங் சொல்லிக்கலனாலும் அவனும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தான். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை எழுந்துட்டோமேனு அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நீ அதுக்கு கொஞ்சம் கூட டிசர்விங்காக இல்லாமல் இங்கே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கல அப்படின்ட்டு இன்னுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அவரை திட்டிகிட்ருக்கீங்க. அப்போ அவருக்கும் புரியுது. கொஞ்சம் அவரும் சீரியஸ் ஆகிட்டு, சாரி வேன், கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரி அப்படின்ட்டு அமைதியாக இருக்கீங்க. அப்போ ஜாஸும் போயிட்டு உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. நீங்கள் அந்த காஃபி குடிக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ என்ன தான் நடந்துச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் ஆர்வமாக பார்த்துட்ருக்கீங்க. அதை புரிஞ்சுட்ட ஜேகேவும் ஜாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ ஜாஸும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜேகேவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பிறகு ஜேகேவை பற்றி டியாங்கும் ஜிமினும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால நானும் இப்போ சத்த போடுறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக, கொஞ்சம் 2 பேரும் வெளில கிளம்புறீங்களா அப்படின்ட்டு நான் கத்தினேன். ஸோ அதனால அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே டாக்டரும் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தார். ஸோ நானும் டாக்டர்கிட்ட அழுதுகிட்டே போய் கேட்டேன் என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் சொன்னார், அவர் நல்லா தான் இருக்கார், பட் ஆனால் கொஞ்சம் மேஜர் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது. அது பண்ணார்னா கன்ஃபார்ம் பொழைச்சிருவார். இந்த மாதிரி 10% மட்டும்தான் பொழைக்க முடியும். நல்ல வேலை அவர் கிரேட் எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவர் பொழைச்சிடலாம். ஆனால் அவர் கால் 2மே செயலிழந்து போச்சு. அதனால அவரால் நடக்க முடியாது. அவர் இதுக்கப்புறம் லைஃப் லாங் வீல் சேரில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் ஜாஸுக்கு ஜேகே பொழைச்சிட்டான்னு கேட்டதே போதும், அவன் நடந்தால் என்ன நடக்கலான்னா என்ன, காலம் போல் நானே அவனை பார்த்துப்பேன் அப்படின்ட்டு தான் அவள் அதுக்கப்புறம் ஜேகேவை கூப்பிட்டுட்டு அப்ராட் போயிருப்பாள். ஏன்னா அப்ராடில் தான் நல்லா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்கும். ஸோ அதனால் ஜேகே சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகிடலாம் அப்படின்ட்டு தான் அவள் அப்ராட் கூப்பிட்டு போயிருப்பாள். அவள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய பணக்காரி, அவங்க அம்மா அப்பாவும் பணக்காரங்க. ஒரே பொண்ணுனால அவள் ஆசைப்படுறனால ஜேகேவை அவங்க தான் கூப்பிட்டு போயிட்டு அவங்க தான் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக ஜாஸும் ஜேகே கூடயே இருந்து ஒன்றா தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. ஜேகேவும் அதுக்கப்புறம் ஜாஸ் கிட்ட மனத்தை இருந்து பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ தான் நடந்தது எல்லாமே புரிய வந்திருக்கும். ஜேகே வீல் சேரில் தான் இப்போ இருக்காரு. ஜாஸும் அப்படியே அவர்கிட்ட நீல் டவுன் பண்ணிவிட்டு அவர் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஏன் ஜேகே இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் சொல்லியிருப்பேன்ல எனக்கும் டேக்கும் என்னதான் ரிலேஷன்ஷிப்னு, தேவையில்லாமல் நீங்கள் தான்
இவ்வளோ கோவப்பட்டு இவ்வளவும் நடந்துருச்சு. நீங்கள் மட்டும் நீ கொஞ்சம் பொறுமையாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை கேட்க தான் தவறிட்டீங்க. உங்களோட கோவம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு ஜாஸ் சொல்லும்போதே அவள் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு. ஏன்னா அவளுக்கு ஒரு நிமிஷம் உயிரே இருந்திருக்காது. ஜேகே நம்மளை விட்டு போயிட்டானா அப்படின்ட்டு அவ்வளோ துடிச்சிருப்பா. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவளுக்கு இன்னுமே இருக்குது. அதெல்லாம் மறக்கவே முடியாத மெமோரிஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அவள் இப்போ அந்த டைமை யோசித்து பார்த்து சொல்லிகிட்ருக்கா. அப்போ ஜேகேக்கோ புரியுது நம்மளால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்ட்டு அவருக்கு கண்லேயுமே டியரி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஜாஸ் வந்து ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஜேகேவும் டைட்டாக அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ ஜாஸ் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, நான் இப்போது ஜிமின்கிட்டேயும் ஜேகேக்கிட்டேயும் இதை சொல்லட்டா, நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதுக்காண்டி இந்தியாவுக்கு போகிறீங்களா? நம்ம 2 பேரும் இந்தியாவுக்கு போய் அவங்கக்கிட்ட சொல்லலாமா அப்படின்ட்டு ஜாஸ் சொல்லியிருப்பா. ஆனால் ஜேகே வேணான்ருப்பார். ஏன்னா இதுக்கப்புறம் போய் அவங்கள மறுபடியும் ஹர்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. அதை சொன்னாலும் இல்லை, இது தப்பு, அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும், நீங்கள் இறந்துட்டீங்க, நீங்கள் இந்த உலகத்துலேயே இல்லை அப்படின்ட்டு தான் அவங்க 2 பேரும் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் பொழைச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சால் அவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாவாங்க. ஜேகே, நம்ம வாங்க இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லலாம். இல்லை வேணாம், என்னால் அவங்க 2 பேரையும் ஃபேஸ் பண்ண முடியல. என்னால் தான் அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இன்னுமே அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. ஸோ அதனால் நான் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஜேகே ஜிமினியும் டியாங்கையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் இத்தனை வருஷமாக அவர் அப்ராட்லேயே இருந்திருப்பார். ஜாஸ் கூட ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்தாலுமே அவருக்கு அப்பப்போ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான ஜிமினியும் டியாங்கையும் தான் ஃபோட்டோலேயே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேர் கூட ஜேகேயோட பேர் தான் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே ஜேகேக்கு தெரிய வரும். ஸோ அவருக்கு இன்னுமே கில்ட்டியாக தான் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால தான் ஒரு கட்டத்தில் அவர் இந்தியாவுக்கே மறுபடியும் கிளம்பி வந்திருப்பார். போய் ஜிமின்கிட்டேயும் டியாங்கிட்டேயும் நான் உயிரோடு தான்டா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லணும் தான் ஆசை. ஆனால் அவர் இருக்கிறது வீல் சேரில். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் அவங்க முன்னாடி போகணுமா அப்படின்னு தோணினாலும் இல்லை, போகணும் அப்படின்ட்டு தான் அவர் போயிருப்பார். அப்போது டியாங்கியும் ஜிமினியும் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக சிரிச்சுட்டே பேசிகிட்ருக்காங்க. அதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ 3 பேரும் சிரிச்சுட்டே ஹாப்பியாக இருக்கீங்க. இந்த கட்டத்தில் நாம் அங்கே முன்னாடி போனால் அவங்க எல்லோரும் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஜேகே யோசித்து பார்க்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் அவங்க எல்லாரையும் மீட் பண்ண அவர் விரும்பலை. ஸோ அப்படியே ரிட்டன் ஆகிட்டார். ஜாஸும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டா, ஆனால் ஜேகே கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அப்ராடும் போல் தூரத்துலேருந்து அப்பப்போ ஜிமினியும் சரி டியாங்கையும் சரி பார்ப்பார். அதுக்கப்புறம் ஜாஸ் கூடயும் கொஞ்சம் ஹாப்பியான லைஃப்பை இப்போ தான் கொஞ்சம் கில்ட்டி இல்லாமல் வாழ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிக்க இங்கே உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அறிவுன்னு ஒன்று இருக்கா? அறிவுன்னு உனக்கு ஏதாச்சும் படிச்சிருக்காரா கடவுள்? இல்லை ஆக்சிடெண்ட் ஆனதுனால உன் மூளை ஏதாச்சும் மழுகி போயிடுச்சா அப்படின்ட்டு நீங்கள் கோபத்தில் திட்டுறீங்க. ஜாஸும் நீங்கள் திட்டுறது கரெக்டு தான் அன்ற மாதிரி உங்கள் சைடு தான் இருக்கா? அப்போ ஜேகே தான் முழிக்கிறாரு, என்ன சொல்கிறதுனே தெரியாமல். நீ மட்டும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தானா இன்யாரும் ஜிமின் கொஞ்சமாச்சும் கில்ட்டி இல்லாமல் ஹாப்பியாக இருந்திருப்பார். ஆனால் இந்த 1 வருஷமாகவே உன்னை பற்றி கில்ட்டியாக தான் இருந்தார். நீ சொல்லியிருந்தானா கில்ட்டியாக இருந்திருக்க மாட்டார். உனக்கு அறிவுன்றதே இல்லை அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பில்லோவை தூக்கி விசடிக்கிறீங்க ஜேகே மேலே. அவர் என்னடி பண்ணுற, என்ன பண்ணுறேன்னா நீ பண்ண வேலைக்கு அப்படின்ட்டு நீங்கள் செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா ஸ்கூல் டைம்ஸில் ஜேகே கூடயும் சரி டியாங் கூடயும் சரி நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பழக்கத்தில் தான் நீங்கள் அவரை போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்கீங்க. அவரும் அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு இருக்காரு. ஜாஸ் அங்கே பக்கத்தில் இருந்து செம்மையாக விழுந்து சிரிச்சிட்ருக்கா. ஏன்னா அவள் கூட ஜேகேவை இதுவரையும் இப்படி அடித்ததே இல்லை. ஆனால் ஜேகே இப்படி உங்ககிட்டேருந்து அடி வாங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவள் விழுந்து சிரிச்சிட்ருக்கா. ஏ வையன் சாரி ப்ளீஸ் அடிக்காத விட்டுரு அப்படின்ட்டு அவர் கெஞ்சிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் நீங்களும் விட்டுட்டு போய் அப்படியே உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு இன்னுமே கோவம் அடங்கலை. அப்போது பக்கத்தில் இருக்க பிளவு தூக்கி மறுபடியும் விசடிக்கிறீங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? சாரி வையன், சாரி தான் கேட்டுட்டேனே. நீ என்கிட்ட சாரி சொல்லக்கூடாது, டேங்கிட்டையும் ஜிமின்கிட்டேயும் தான் நீ சாரி சொல்லணும். ஓகே சொல்கிறேன். எப்போ சொல்கிற? வா இப்பே கிளம்பலாம். அவங்க 2 பேர் தான் அப்புறம் போயிருக்காங்களே. ஓ அது கூட உனக்கு தெரியும் இல்லை? அப்போ தூரத்துலேருந்து நீ மட்டும் கண்காணிச்சிட்டு இருந்திருக்க, வந்து பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை அப்படின்றீங்க. அவர் என்ன சொல்றேன்னு தெரியாமல் பாவமாக முழிச்சு பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே வையன், நான் வந்து அவன்கிட்ட பேசுகிறேன். எப்போ? அவனோட பர்த்டே வருதில்ல, நான் அன்றைக்கி வந்து பேசுகிறேன். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம்
ஜாஸ் சமைச்சதா சாப்பிட்றீங்க. செம்மையாக சமைக்கிறா. ஸோ நீ நல்லா சமைக்கிறம்மா. தேங்க்யூ அக்கா. அக்கானெல்லாம் கூப்பிடாத, நீ வயன்னே கூப்பிடு. உனக்கும் எனக்கும் அவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைம்மா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவளும் ஓகே வயன் அப்படின்ட்டு அவளும் உங்களுக்கு சாப்பாடாக கொடுத்துட்ருக்கா. நீங்களும் அந்த சாப்பாடோட டேஸ்ட்டில் அப்படியே மெய்மருந்து போய் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீ இருந்தாலும் கொடுத்து வச்சவன்டா ஜேகே. இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்கா. எவ்வளோ நல்லா சமைக்கிறா. தேங்க்யூ. ஆமாம், அவங்க 2 பேருக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு? ஓடி போய் அன்றைக்கே மேரேஜ் பண்ணிட்டீங்களா என்ன? என்ன நாங்கள் இப்போ ஓடி போனோம்? நீ தான் ஜிமினியும் டியாங்கையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்ராட்லேயே இருந்தியே, அப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டேன். இல்லை, அப்போது மேரேஜ் பண்ணிக்கல, 1 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுவும் இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஏன் இத்தனை நாளாக மேரேஜ் பண்ணிக்காம இருந்தீங்க? அதுவா, நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருந்தோம். ஓ, லைஃப்பை என்ஜாய் பண்ணணுமா நீ அப்படின்ட்டு நீங்கள் கோவத்தில் அவனை அடிக்கிறீங்க. ஏண்டி அடிச்சிட்ருக்க? பின்ன ஒன்று நினச்சி இவங்க 2 பேரும் நீ மாடியிலேருந்து விழுந்தா அன்றைக்கி போய் டெய்லி உன்னை பற்றி ப்ரே பண்ணிவிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லுமே ஸ்ட்ரெஸ்டாக ஒரு மாதிரி கவலையாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் நீ மட்டும் நல்லா குஜாலாக இருந்திருக்க இல்லை? நீ மட்டும் என்ன, நீயும் ஜெய்மின் கூட நல்லா ஹாப்பியாக தானே இருந்த. உனக்கு மட்டும் என்னமோ என்னை பற்றி யோசனை இந்த மாதிரி பேசாத. நான் என்ன யோசிக்கல. உன்னோட விஷயம் தெரிய வரும்போது நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா, எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் இவங்க 2 பேரும் எமோஷனலாக பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஜாஸ் தான், ஐயோ போதும் எவ்வளோ தான் பேசுவீங்க, சாப்பிடுங்க ஆறிட போகுது அப்படின்ட்டு அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணி விடுறா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன். ஜேகே மறந்துடாத, ஜிமினோட பர்த்டே அன்றைக்கி நீ வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், புரிஞ்சுதா? ஓகே வயன், டபுள் டீல், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரீங்க. வந்துட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. அப்போது அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க தான். அம்மா ஏம்மா சார் கால் பண்ணாரு, நீ எடுக்கவே இல்லை. அவர் கால் பண்ணி கேட்டார், என்ன ஜிமின் கால் பண்ணாரா அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆகி போய் கிடக்கு. ஸோ அப்போ தான் நீங்கள் குடுகுடுன்னு போயிட்டு உங்கள் ஃபோனை சார்ஜிங் போடுறீங்க. அதுக்கப்புறம் ஜிமினுக்கு மறுபடியும் கால் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களுக்கு கால்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதுவும் பதறிட்டு இருந்தார். ஏன்னா உங்களை லாஸ்ட்டாக அப்படியே விட்டுட்டு வந்துட்டார்ல ஹாஸ்பிட்டலில். ஸோ அதனால தான் அவர் கால் பண்ணியிருப்பார். நீங்கள் எடுக்காமல் போக ரொம்பவே பதறி இருப்பார். வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டிருப்பாரு. அப்போ நீங்கள் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இத்தனை நாள் உங்ககிட்ட கால் பண்ணி கூட பேச அவருக்கு டைம் இருந்திருக்காது. இப்போ தான் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணனால உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் எடுக்காமல் போகுதான். அவர் அவ்வளோ பதறிட்டே இவ்வளோ நேரமாக இருந்திருப்பார். நீங்கள் கால் பண்ணாதான் கொஞ்சம் அமைதியாகிட்டு உங்கள் கால் அட்டன் பண்ணுறாரு. ஜிமின், வயன் நீ எங்கே வயன் போன? கால் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேற, ஏன் உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, எங்கே தான் போனேன் அப்படின்ட்டு அவர் இப்போது கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் சிரிச்சிட்டு ஒன்றும் இல்லை ஜிமின், ஒன்றும் இல்லை, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, நான் சார்ஜிங் போட மறந்துட்டேன். ஃபோனை சார்ஜிங் போட வச்சுக்க மாட்டியா, எங்கே போனான்னு சொல்லிட்டு போக மாட்டியா நீ அப்படின்ட்டு அவர் இன்னும் திட்டுறாரு. நீங்கள் இப்போ திட்டு தான் கால் பண்ணிங்களா? என்கிட்ட கொஞ்சம் கூட சந்தோஷமாக பேசணுன்னா உங்களுக்கு தோணாதா? இத்தனை நாளாக கால் பண்ணல, என்னை அப்படியே அனாத மாதிரி ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்துட்டு இப்போ என்ன இப்படி கத்துறீங்க? நீங்கள் அப்படி சொன்னதும் ஜிமின் ஃபேஸே ஒரு மாதிரி வாடி போச்சு. என் மேலே தான் என் தப்பு, உன்னை நான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்துருக்கக்கூடாது. ஆனால் நீ தானே சொன்ன, நான் தான் சொன்னேன், அதுக்கு நீங்கள் அப்படியே விட்டு போயிடுவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் சும்மா அவர்கிட்ட விளாட்றதுக்காண்டி தான் பேசுகிறீங்க. பட் அதை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு ஜிமின். சாரி வயன், என் மேலே தான் தப்பு, நான் உனக்கு டிசர்விங்கான ஆள் இல்லைல்ல, நான் உன்னைய தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிறேன்ல அப்படின்ட்டு பேசுகிறாரு. உங்களுக்கு இப்போ தான் புரியுது அவர் ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காருன்னு. நீங்கள் ஜிமின் நான் சும்மா விளாண்டேன் ஜிமின், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, நான் சும்மா தான் திட்டினேன், அவ்வளோதான். அப்போ தான் ஜிமின் சிரிச்சிட்டு சரி ஓகே வயன், ஓகே தானே, நீ ஃபைன் தானே? ஜிமின் நான் ரொம்பவே ஃபைனாக தான் இருக்கேன். நீங்கள் எப்போ மறுபடியும் வரீங்க? நானா இன்னும் 1 வீக் ஆகும். என்ன 1 வீக்கா? ஆமாம் 1 வீக் ஆகும். சாரி வயன், மேரேஜ் ஆகி ஃபியூ டேஸ்லேயே உன்னை விட்டு போகிற நிலமையில் இருக்கேன், என்னை மன்னிச்சிடு வயன். ஐயோ ஜிமின், சும்மா ஏன் சாரி கேட்டுட்ருக்கீங்க? எனக்கு புரியுது உங்களோட நிலமை, அதை கூட புரிஞ்சிக்க முடியாத நிலமையிலையா இருக்கேனா? ஏன் ஜிமின்? சரி ஓகே வயன் அப்படின்ட்டு கொஞ்சம் லவ்லியாக 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. ஜிமின், என்ன வயன், நீங்கள் என்னை பிரிஞ்சு 4 டேஸ் ஆச்சு, எனக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கல. கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? என்ன கொடுக்கணும்? உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த டோன்லேயே புரிஞ்சிச்சு. ஸோ ஜிமினும் ஓகேவா, பத்தலை
ஓகேவா? அப்போ நீங்களும் சிரிச்சிட்டு ஓகே ஓகே. அப்போ எனக்கு எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற? கிஃப்டா? உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு மைண்டில் நீங்கள் ஜேகேவை பற்றி நினச்சிட்டு தான் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினோ என்ன வேணும் கிஃப்ட்டு? நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தால் தான் அந்த கிஃப்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓ ஓகே ஓகே வயன், நான் வந்துடுறேன். ஆனால் நீ அன்றைக்கி சஃபர் ஆன மாதிரி சஃபர் ஆகக்கூடாது. என்ன? எனக்கு புரியல. இல்லை 3 நாள் உன்னை வச்சு செஞ்சதுக்கு தான் நீ அன்றைக்கி ரொம்ப டயர்டாயிட்ட. பட் இந்த வாட்டி நீ டயர்டே ஆகக்கூடாது. அதுக்காண்டி இப்பயே நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பேத்திக்கோ, ஓகேவா? அப்படின்ட்டு அவர் அதை மைண்டில் வச்சு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் எப்போ பார்த்தாலும் அதுதானா? அதுதான் அதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னைக்கு பண்ணது எனக்கு இப்போ வேணும் எண்ணி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோனை வைங்க, நான் போய் சாப்பிட்றேன், எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு நீங்கள் கால் கட் பண்ணிட்டீங்க. ஜிமினும் அங்கிட்ட சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இப்படியே தான் கிட்டத்தட்ட 1 வீக்கும் ஸ்கிப் ஆகிடுச்சு. வரேன்னு சொன்னவர் இப்போ வரையும் வந்த படே இல்லை. நீங்களும் கால் பண்ணி கேட்குறீங்க, வயன் இன்னும் ஒரு நாளில் வந்துடுவேன் வயன் இன்னும் 1 வீக் ஆகும் வயன் அப்படின்ட்டு டைம் தான் ஓடுதே தவிர அங்கே ஜிமின் வர மாதிரியே தெரில. நீங்கள் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டு, ஜிமின் நீங்கள் மட்டும் அடுத்த மாதம் வரலன்னு வச்சுக்கோங்க, உங்களை அவ்வளோதான், இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது அடுத்த மாதத்துக்கு, நீங்கள் வந்தாகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் கால் பண்ணாலும் நீங்கள் எடுக்கவே இல்லை. ஜிமினுக்கும் உங்கள் கஷ்டமாக தான் இருக்குது உங்களை பிரிஞ்சிருக்கிறது. பட் அவரால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவருக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் ப்ரெஷராக தான் இருக்குது. அவருக்கு துணையாக டேங் இருந்தாலுமே அவங்க 2 பேராலையும் இதை ஹேண்டில் பண்ண முடியல. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக தான் இருக்குது. அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஜிமின் பக்கத்தில் கூட இல்லை ஜிமினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அது வெறும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டுருக்க நீங்கள் என்ன இன்னும் 1 நாள் தான் இருக்குது, இவன் வந்துடுவானா இல்லை வரமாட்டானா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டே பால்கனிலாம் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி வருது. என்ன கால்லேருந்து இப்படியே இருக்குது, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி வேறு இருக்கே, இதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்ட்டு நீங்கள் குழப்பத்தோடு இருக்கீங்க. அப்படின்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலில் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வயன் அப்படின்ட்டு அவங்க அழகாக சிரிச்சிட்டு கை நீட்டுறாங்க. நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்றாங்க. நீங்கள் செம்ம ஷாக்காக கேட்டுட்ருக்கீங்க. என்ன சொல்கிறீங்க, நிஜமாக தானா? ஆமாம் வயன், நிஜமாக தான் சொல்கிறேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ அம்மாவாக போகிற. எங்கே உன்னோட ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், நான் போயிட்டு சொல்கிறேன். ஓகே வயன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ சிரிச்சுட்டே ஜிமின்கிட்ட இதை சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு ஆர்வத்தோட வெளில வந்துட்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. பட் இந்த வாட்டியுமே ஜிமினோட ஃபோன் சைலண்ட் இருந்தனால ஜிமினால் எடுக்க முடியல. நீங்கள் சோகமாயிட்டு வீட்டுக்கு தான் வரீங்க. இந்த விஷயத்த நீங்கள் ஜேகே அதுக்கப்புறம் ஜாஸ்கிட்டலாம் சொல்கிறீங்க. அவங்களாம் செம்ம ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. ஜிமின்கிட்ட சொன்னியா? இல்லை சொல்லலை, அவர் தான் ஃபோன் எடுக்கலையே. நல்லதாக போச்சு. என்ன நல்லதாக போச்சா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ இதையும் ஒரு சர்ப்ரைஸாக நீ அவர் பிறந்தநாள் அன்றைக்கே சொல்லிவிடு. ஆமாம்ல, கரெக்டு, கரெக்டு தான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் பிளான் போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சீனில் பார்க்கலாம். அவர் பர்த்டே அன்றைக்கி நீங்கள் 2 சர்ப்ரைஸாக சேர்த்து கொடுக்க போகிறீங்களா? ஜிமின் எப்படி சர்ப்ரைஸ் ஆக போகிறாரு? அதுவும் ஜேகே பார்த்தோன்னா அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருங்க. ஓகே, அவங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.